ஒரு ஷெல்ஃப் இருக்குது, உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கிற ஒரு ஷெல்ஃப்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸஸ் டெய்லி அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் மிஸ்அரேஞ்ச் ஆகும், டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. இதே போல் உங்கள் மனசு இருக்குல்ல, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற தாட்ஸ் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஒரு பக்குவம் பேர் தான் என்னது? குழப்பம். உங்களுடைய இருதயத்தில் அந்த எண்ணங்களில் ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு வரையறை இல்லாமல், நினைத்ததை யோசித்து கொண்டு நினைத்த காரியங்களை உள்ள ஃபீட் பண்ணிட்டு, சோஷியல் மீடியாவா இஷ்டத்துக்கு மணிக்கணக்காய் பார்த்து கொண்டு, நீங்கள் நினைக்கலாம் உலக செய்திகள் தான், நான் உலகத்தில் என்ன நடக்குன்னு செய்தி தான் கேட்குறேன், ஜஸ்ட் நியூஸை தான் கேட்குறேன். அதையும் நீங்கள் அதிகமாக கேட்க 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 அது உங்களுடைய மனதில் அங்கே போய் அந்த ஷெல்ஃப் ஓவர்வெல்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிரம்பி நிரம்பி வழிய இன்ஃபர்மேஷன் நிறைய போயிட்டே இருக்குது. கரெக்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணலை. அது எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு அவலட்சணமாக இருக்கும். இதே மனநிலைமை நம்ம மைண்ட் செட்டில் தேவையில்லாத காரியங்கள் உள்ளே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, தேவையில்லாத காரியங்கள், ஆண்டோடைய வார்த்தை போய் அரேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல ஆண்டோடைய வார்த்தையை உள்ளே அனுப்பாமல் உலக பிரகாரமான கவலைகளாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், தேவையில்லாத இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், கட்டுக்கதைகளாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு கதையாக இருக்கலாம், அங்கே இங்கேன்னு சொல்லி அநேக இன்ஃபர்மேஷனை உள்ளே நீங்கள் டம்ப் பண்ணுறீங்கல்ல, அது உட்கார இடம் இல்லாமல், அது நிறைய காரியங்கள், அது வெளியில் போக வேண்டிய காரியங்கள், அது வெளியில் போகாமல் அங்கே தேங்கி நிற்கிறதுனால தான் நமக்கு என்ன உண்டாகுது? கன்ஃபியூஷன், குழப்பம் உண்டாகுது. அது ஒரு ஆர்கனைஸ் பண்ணாத ஷெல்ஃபு போல் நம்முடைய இருதயத்தில் நம்ம தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோம்? அநேக காரியங்களை வச்சுருக்கோம். சில பேர் நினைக்கலாம், இது நான் யூஸ்ஃபுல்லான காரியங்கள் தான் பார்க்குறேன். எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான காரியமும் வேதம் சொல்லுகிறது தேன் நல்லது தான், மட்டா சாப்பிட்டா தான் அது நல்லது. மிதமிஞ்சி சாப்பிட்டா என்ன பண்ணுவ நீ? வாந்தி பண்ணி போடுவ.